வழக்கமா நாம வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு புதுசா குடியேற போறோம்னா அங்க அந்த புது இடத்துல ஏதாச்சும் பேய் பிசாசு இல்ல தீய சக்திகளோட நடமாட்டம் இருக்குமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோ இல்ல ஒரு பயத்தாலேயோ அவங்க ரிலீஜியஸ் பிலீஃபுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு பூஜையோ இல்ல மந்திரமோ ஏதாவது பண்ணி குடியேறது வழக்கம். சோ இந்த மாதிரி நாம இந்த வீடியோல பார்க்க போற ஒரு ஃபேமிலி ஒரு புது இடத்துக்கு ஒரு புது வீட்டுக்கு வேற ஒரு ஊர்ல இருந்து குடியேற வராங்க. ஒரு சின்ன ஃபேமிலி தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அண்ட் அவங்களுக்கு 4th or 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி ஒரு குட்டி பையன். முதல் நாள் வீடெல்லாம் ஓரளவு செட் பண்ணிட்டு அந்த ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே வராங்க. அவர் எங்க வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா ஒரு ஸ்கூல்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல்ஸ், கார்டனிங், பிளம்பிங் இந்த மாதிரி ஒர்க் பண்ற ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சதாலதான் இவங்க வேற ஒரு ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு புதுசா குடியேறவே வந்திருக்காங்க. அப்ப அந்த ஒய்ஃப் அந்த ஸ்கூலோட பிரின்சிபலுக்கு தேங்க்ஸ் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்லாம உங்க ஸ்கூல்லயே என்னோட பையனுக்கும் சீட்டு கொடுத்ததுக்காக நன்றின்ட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்காக வராங்க. அங்க அந்த பையனும் பிளேயிங் ஏரியால மத்த பசங்களோட எல்லாம் விளையாடாம கையில ஒரு குட்டி கார் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவனை கார்ல கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா, ஏன்டா இங்க இருக்கிற பசங்க கூட பேசி ஃப்ரெண்ட் ஆகி விளையாடாம தனியா உக்காண்டு இருக்க, நீ உன்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றேன்ட்டு எனக்கு தெரியும், இருந்தாலும் புது இடத்துக்கு வந்தோம்னா அதுக்கேத்த மாதிரி நாம தான் சுச்சுவேஷனை புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கணும்ன்றாங்க. அதை கேட்கிற அந்த பையனும், அம்மா நான் இங்க இருக்கிற பசங்க கிட்ட பேசதான் ட்ரை பண்ணமா, ஆனா அவனுங்க யாரும் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க, ரொம்ப பண்றானுங்கம்மா, நான் என்ன பண்றதான்றான். அதை கேட்கிற அவங்க அம்மாவோ, சரி விடு விடு, இன்னைக்கு தானே முத நாள், போக போக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டோன்னு இவங்க அவங்க அம்மாக்கு கால் பண்ணி ஓரளவு பொருள் எல்லாம் செட் பண்ணியாச்சுமான்னு சொன்னா, அம்மா பொருளை செட் பண்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற பிரீஸ்ட கூப்பிட்டு வீட மந்திரிச்சியான்றாங்க. அவங்க சொல்லி வாய மூடுறதுக்குள்ள யாரோ வீடு காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு பிரீஸ்ட். அவருக்கோ காது கேட்காது, மத்தவங்க பேசுறத அவங்க உதட்ட அசைவ வச்சு கண்டுபிடிச்சு பதில் பேசுவாரு. அண்ட் அவர் பேசும்போது கையில சைகை காட்டி பேசுற ஒரு ஹேபிட்டும் இருக்கு. அவர் அங்க அப்போ வீட மந்திரிச்சு விடுறதுக்கு முன்னாடி சில சீட்டுக்கட்டுகள் எல்லாம் எடுத்து போட்டு ஜோசியம் பாக்குற மாதிரி பார்த்தா அவங்க கிட்ட, நீங்க புதுசா குடி வந்திருக்க இந்த வீட்டுல எதுவும் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா ஒரு அந்நிய பொருளால உங்க குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வர காத்துட்டு இருக்கு, நீங்க உஷாரா இருக்கணும்ன்றாரு. அந்நிய பொருள் ஆபத்தா, என்ன மாதிரி பொருள் சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலன்னு இவங்க கேட்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. யாருமா இவருன்னு கேட்டா, இந்த ஊர்ல பெருசா சர்ச்சஸ் எதுவுமே இல்ல, இவர் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பிரீஸ்ட், நம்ம இந்த இடத்துக்கு புதுசா குடி வந்திருக்கோம் இல்லையா, அதான் நம்ம வீட மந்திரிச்சு விடுறதுக்காக கூப்பிட்டுன்றாங்க. அதை கேட்டோன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள தனியா கூப்பிட்டு வந்து, எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம, நீ இன்னும் பேய் பிசாசு மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கியே, நான் அவரை திட்டி அனுப்புறதுக்கு முன்னாடி நீயே அவரை அனுப்பிச்சிருன்றாரு. இவங்களும் சரி என்ன பண்றதுன்ட்டு பிரீஸ்ட் கிட்ட, நீங்க இன்னொரு நாள் வாங்க நான் சொல்லி அனுப்புறேன்னு அனுப்பிச்சிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆக போகுது, ஒரு அரை மணி நேரம் ஆகுமா, பைபிள் ஏதாவது நல்ல வசனம் படிச்சுட்டு நல்லதை சொல்லிட்டு போவாரு, அது பொறுக்கலையா உங்களுக்கு, சரி புது இடம் வந்தோன்னா எதுக்கு முத நாளே சண்டை போடணும்ட்டு தான் கம்முன்னு இருந்தேன்றாங்க. சரி ஓகே வாங்க, பையன் தனியா இருப்பான், அவன் கூட போய் பேசலாம்ட்டு, நாளைக்கு சனி ஞாயிறு உன்னோட ஸ்கூலும் லீவு அப்பாக்கும் லீவு, இந்த புதுசா வந்திருக்க ஊர் எப்படி இருக்குன்ட்டு ஒரு பிக்னிக் மாதிரி போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம், சீக்கிரமா தூங்குன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் தூங்குறாங்க. இந்த பையனும் பிக்னிக்கு வெளியே போற ஒரு ஜாலியில விடிஞ்சோன காலையில எல்லாருக்கும் முன்னாடி இவன் எழுந்து கிளம்பி ரெடி ஆகி அவங்கள போய் எழுப்பிட்டு இருக்கான். என்ன பிக்னிக் போறதா சொல்லிட்டு இன்னும் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா எழுந்து கிளம்புங்கன்னு சொல்லி 3 பேரும் ரெடி ஆகி ஊருக்கு வெளியே இருக்க ஒரு காட்டுக்கு வராங்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபுக்காக ஒரு புது வெப்சைட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுக்கு ஆன்லைன்ல ஹோம்மேட் உடன் திங்ஸ் பண்ணி செல் பண்ணணும்ன்றது ஆசை. சோ அவங்களுக்காக அவரு புதுசா இந்த ஒரு சின்ன வெப்சைட் கிரியேட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்றாரு. ரொம்ப தேங்க்ஸ், நானும் நம்ம ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றேன்ட்டு திரும்பி பார்த்தா அவங்களோட பையனை காணோம். எங்க போனா இவன்ட்டு அவனை இவங்க 2 பேரும் தேடி வந்து பார்த்தா காட்டுக்கு நடுவுல ஒரு கதவு செங்குத்தா நின்னுட்டு இருக்கிறத பார்த்து அந்த பையன் பயத்துல அப்படியே நின்னுட்டு இருக்கான். அவனை தேடி வந்த அவனோட அப்பா அம்மாவும் அந்த கதவை ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. யாரா இந்த இடத்துல வந்து கதவை இப்படி நிக்க வச்சு போயிருப்பாங்க. சரி என்னமோ நமக்கு என்ன, வாங்க வீட்டுக்கு போகலாம்ட்டு ஹஸ்பண்ட் கூப்பிட்டா, அப்ப அவரோட ஒய்ஃப், எங்க நம்ம வீட்டு வார்ட்ரோபுக்கு ஒரு கதவு வேணும்ல, அந்த வார்ட்ரோபுக்கு இந்த கதவு கரெக்டா இருக்காது, பெர்ஃபெக்ட்டா இருக்கவங்க, இந்த கதவை நாம எடுத்துக்கலாம்ன்றாங்க. அதை கேட்கிற அவங்க ஹஸ்பண்டும், அம்மா அதை ஏதோ பூட்டுலாம் போட்டு வச்சிருக்காங்கம்மா, ஏதா மந்திரம் கிந்திரம் பண்ணி வச்சிருக்க போறாங்க, நாம பொறுமையா காசு எடுத்து வச்சு அடுத்த மாசம் வாங்கிக்கலான்றாங்க. அதை கேட்கிற அவங்க ஒய்ஃபோ, அப்ப நேத்து மட்டும் நான் வீட்டை மந்திரிச்சு விட பிரீஸ்ட கூப்பிடும் போது இன்னும் நீ பேய் பிசாசெல்லாம் நம்புறியான்னு கேட்டீங்க, இப்ப நீங்க அதை நம்புறீங்களான்னு சொல்ல, அவள் தான் கரெக்டான பாயிண்ட் சொல்லி என்ன லாக் பண்ணிட்டு, சரி தூக்கு எத்துன்னு போலாம்ட்டு அந்த கதவை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவங்களே அந்த கதவை கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து புதுசா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடன் ஒர்க் தெரியும் இல்லையா, அதனால அவங்களே அதை புதுசா ரெடி பண்ணி பெயிண்ட்லாம் அடிச்சு அவங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப்போட அந்த இடத்துல போய் அந்த கதவையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்குல்லன்னு சொல்லி அந்த கதவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு போய் கேஷுவலா தூங்குறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சோன காலையில கேஷுவலா எழுந்து
எழுந்து கிச்சனுக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிடலாம்னு பார்த்தா டைனிங் டேபிள்ல ஆல்ரெடி சாப்பிட்ட ஒரு பாதி பிரெட் துண்டு இருக்கு. அதை பார்த்து ஏங்க நீங்க வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்க அவரும் நான் சாப்பிடலன்னு சொல்ல, சரி பையன் ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் சாப்பிட்டான்னு கேட்டா அவனும் நான் சாப்பிடலன்னு சொல்ல, சரி ஓகே அவர் தான் தூக்க கலக்கத்துல சாப்பிட்டு இல்லைன்றாரு போலன்ட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா கார் கீழே எடுக்கும் போது அவங்க கோட்ல இருந்து ஒரே புழுவா வருது. உடனே இவங்க கோட்டை கலட்டி உதறி அங்கே தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இத பத்தி அன்னைக்கு நைட் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா அவர் அவங்க சொல்றத காதுலே வாங்கிக்காம இன்ட்ரெஸ்டா ஏதோ ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்கன்னு இவங்க கத்த, என்னமா நீ சூப்பர் மார்க்கெட் போன அங்க ஏதாவது காய்கறி எடுக்கும் போது ஏதாவது புழு மாட்டிருக்கோன்றாரு. யோ கோட்டு ஃபுல்லா புழுன்ற, நீ ஒரு புழுன்ற, போயா நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்ட்டு கிச்சனுக்கு வந்தா அங்க ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்து இவங்க அலறி அடிச்சு கத்தி உடனே லைட்டை போட்டு பார்த்தா அவங்க பையன் தான் அங்க பேய் மாதிரி நின்னுட்டு இருக்கான். அவனை உடனே தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு என்னப்பா ஆச்சு நீ ஏன் அங்க போய் நின்னுட்டு இருந்தேன்னு கேட்டா, மா நானெல்லாம் ஒன்னும் அங்க போகலம்மா, யாரோ என்ன கைய பிடிச்சி இழுத்து அங்க கூட்டிட்டு போனாங்கம்மா, அவங்க சொல்றபடி கேட்கலன்னா உங்களை ஏதாச்சும் பண்றேன்னு சொன்னாங்க, அதனாலதாம்மா போனேன், அப்புறம் நீங்க லைட்டை போட்டதும் அந்த கைய காணான்றான். அதையெல்லாம் கேட்கிற இவங்களுக்கா சரியான ஷாக்கு. சரி பயப்படாம தூங்கு கண்ணா, எதுனாலும் நாளைக்கு பாத்துக்கலாம்ட்டு வெளியே வந்தா இவங்களை தொடுற மாதிரியே ஒரு கை வருது. எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா இவங்க புதுசா ஒரு கதவு எடுத்துட்டு வந்து மாட்டி விட்டாங்க இல்லையா, அந்த கதவுக்குள்ள இருந்துதான் வருது. செம்ம அல்லு இல்லாம போன இவங்க அடுத்த நாள் காலையில அவங்க ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்பிச்சிட்டு பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மொத வேலையா அந்த பிரீஸ்ட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு வர அந்த பிரீஸ்டோ, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க, இது நீங்க முன்னாடி இருந்த வீடு கிடையாது, இந்த வீட்டுல ஒரு தீய சக்தி இருக்கு, நாம உடனே ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இல்லைன்னா விபரீதமா முடிஞ்சிரும்ட்டு வீடை சுத்தி உப்பு போட்டு சேக்ரெட் வாட்டர் எடுத்து வீட்டுக்குள்ள தெளிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த கதவை பாக்குற அவரு, இது எங்க கிடைச்சிச்சு உங்களுக்குன்னு கேட்டா அந்த வைஃப் நாங்க காட்டுல இருந்து கொண்டு வந்தேன்னு சொல்ல, தப்பு பண்ணிட்டியேமா, நான் உன்கிட்ட தெளிவா தானே சொல்லிட்டு போன ஒரு அந்நிய பொருளால உனக்கு ஆபத்து வரும்ட்டு, ஒரு சபிக்கப்பட்ட பொருளை எடுத்துட்டு வந்து உன்னோட வீட்டுல மாட்டி வச்சிருக்க, இதனால உன் வீடு ஃபுல்லாவே இருளா சூழ்ந்துட்டு இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் நீ அந்த கதவை உன் வீட்டுல இருந்து அகற்றியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் நல்லது, உடனே அந்த கதவை கலட்டி உன் வீட்டுல இருந்து தூக்கி போடுன்ட்டு அவங்களை எச்சரிக்கிறாரு. இதையெல்லாம் கேட்கிற அவங்களும் என் ஹஸ்பண்ட் அப்பமே வேணான்னாரு, அவர் பேச்ச கேட்காம காசு மிச்சமாவுன்ட்டு நான் தான் இந்த கதவை எடுத்துட்டு வந்து இங்க மாட்டி விட்டுன்றாங்க. சரி ஓகே நடந்தது நடந்துடுச்சு, முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே அந்த கதவை கலட்டி போட்டுருங்கன்ட்டு பிரீஸ்ட் கிளம்பிடுறாரு. சரி ஓகேன்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் வேலையை விட்டு வந்துட்டோன்னு சாப்பிட கூட இல்லாம அந்த கதவை கலட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா எதனாலன்னு தெரியல, கலட்டவே முடியல. சரி நாளைக்கு நைட்டு பாத்துக்கலாம்ட்டு அவர் காலையில கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு. அந்த பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டான். அவங்க ரெண்டு பேரும் கிளம்பணும்னு இவங்க ஊருக்குள்ள இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு வந்து அங்க இருக்கிற லைப்ரரியன் கிட்ட, இந்த ஊர்ல விசித்திரமான விஷயங்கள் ஏதாவது நடந்த மாதிரி சம்பவம் பதிவாயிருக்கா, அப்படிப்பட்ட சம்பவம் ஏதாச்சும் இருந்தா எனக்கு சொல்லுங்கன்னு கேட்க அந்த லைப்ரரியனும் நடந்திருக்கே, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்த 8 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் அப்பப்போ மாயமா காணா போயிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு தகவலுமே கிடைச்சது இல்லைன்றாங்க. அதையெல்லாம் கேட்ட அவங்களும் அன்னைக்கு நைட்டு அதை பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க, நம்ம பையனுக்குமே 10 வயசு ஆகுது, அவனுக்கு ஏதாச்சும் நடந்துருமான்ட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கதவை நம்ம வீட்டுல இருந்து எடுத்துருங்களேன்னு சொல்லி தூங்கி அடுத்த நாள் காலையில எழுந்து வந்து பார்த்தா அந்த கதவுல அடிச்சு வச்சிருந்த பெயிண்ட் எல்லாம் அழிஞ்சு சின்ன பசங்களோட கைரேகைகள் மரத்துல இருந்து கீழே விழுந்த மாதிரி அந்த கதவு பக்கத்துல இலைகள் எல்லாம் சிந்தி கிடக்கு. என்னடா நடக்குதுங்கன்ட்டு ஒண்ணுமே புரியாம அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அந்த கதவுக்குள்ள இருந்து ஒரு குட்டி பொண்ணு சத்தமே இல்லாம வெளியே வந்து அமைதியா நின்னுட்டு இருக்கா. இவங்களும் அதை கவனிக்காம கேஷுவலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீன் பார்க்கும்போது கொஞ்சம் அல்ல இல்லாம தான் இருந்தது. என்னமோ நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தா வெளியே வந்த அந்த குட்டி பொண்ணு எதுவுமே பண்ணாம திரும்பி அவளாவே அந்த கதவுக்குள்ள போயிடுறா. கதவை சாத்தின சத்தத்தை கேட்டு இவங்க திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்போன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் உடனே ஸ்கூலுக்கு கிளம்பி வா, ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்ட்டு மெசேஜ் அனுப்புறாரு. என்னடா நடந்துச்சுன்ட்டு வந்து பார்த்தா ஸ்கூல்ல அவங்க பையன் அவனை கேலி பண்ணதால 2-3 பசங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கானா. அதனால பிரின்சிபல் அவங்களை கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த இவங்களோ, ஏங்க நம்ம வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஸ்கூல்ல சின்ன பசங்க அடிச்சுக்கிறதெல்லாம் ஏதோ பெரிய சம்பவம் நடந்த மாதிரி சொல்லிட்டீங்க, நான் என்னமோ ஏதோன்னு பயந்து வந்தேன், இந்த கதவை வேற என்ன பண்ணாலும் கலட்டி தொலைக்கவே முடியல, ஏதாச்சும் பண்ணுங்களேன், நீங்களும் வேலைக்கு போயிடுறீங்க, பையனும் ஸ்கூலுக்கு போயிடுறான், என்னால இங்க வீட்டுல தனியா நிம்மதியா இருக்கவே முடியலங்க, ஏதாச்சும் பண்ணுங்களேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிளம்பிட்ட பிறகு இவங்க லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வந்த அந்த கேஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுல கடைசியா காணாம போன அந்த குழந்தை, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன குழந்தையோட டீட்டெயில்ஸ படிச்சு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ பார்த்தா இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்ட்டு ஏதாச்சும் தெரியும்ட்டு அவங்க வீட கண்டுபிடிச்சு போய் பாக்குறாங்க. அந்த வீடோ ஊருக்கு வெளியே தனியா இருக்கு. அந்த காணாம போன பொண்ணோட அம்மா, யார் நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, இல்ல உங்க பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி காண போனாங்க இல்லையா, எனக்கும் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஏதாச்சும் நடந்துருமான்ட்டு பயமா இருக்கு, அப்படி இப்படின்னு சுத்தி வளைச்சு
டைரக்டா பேசாம பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட அம்மாவோ அந்த கதவை நீ தான் உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கியான்ட்டு கரெக்டா பாயிண்ட் கேட்டுறாங்க. என்னோட பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்குள்ள போய் காணாம போனா. அந்த வீடோட மெயின் கதவு தான் நீ உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்க கதவு. அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சூனியக்காரி சின்ன பசங்களோட பயத்தை அவளோட உணவு மாதிரி அதை ருசிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாளா. அவ செத்துட்ட பிறகு கூட இப்ப வாழ்ந்துட்டு இருக்க குட்டி பசங்களை வசிய பண்ணி அவளோட வீட்டுக்குள்ள வர வச்சு அந்த பசங்களோட பயத்தை எல்லாம் சாத்தானுக்கு காணிக்கையா படைச்சிட்டு இருக்கதா இந்த ஊர்ல வாழ்ந்த முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்னோட பொண்ணு காண போனதை என்னால ஏத்துக்க முடியாம இனிமேல் என்னோட குழந்தை காணாம போன மாதிரி வேற எந்த குழந்தையும் காணாம போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த வீடு ஃபுல்லா 1000 லிட்டருக்கு மேல பெட்ரோல் ஊத்தி எரிச்சேன். அந்த வீடு என்னமோ தரமட்டமா ஆயிடுச்சு. ஆனா அந்த கதவுக்கு ஒண்ணுமே ஆகல. சரி அதை எடுத்துட்டு போய் புதைச்சிடலாம்னு என்னால எவ்வளவு ஆழம் தோண்ட முடியுமோ அவ்வளவு ஆழம் தோண்டி புதைச்சிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த கதவு நின்னுட்டு இருந்தது. என்னால அந்த கதவை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியல. சரி அதை வேற யாரும் எடுத்துட கூடாதுன்றதுக்காக தான் அதை சங்கிலிகளால கட்டி பூட்டுலாம் போட்டு வச்சிருந்தேன். அத போய் நீ எடுத்துட்டு போயிருக்கியே. உன் பையனுக்கு எதுவும் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுன்ட்டு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்னைக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. பையனையும் நான் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்டுல விட்டுட்டேன். இப்போ நான் போய் காரை வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அவங்க ஹஸ்பண்ட் மெசேஜ் அனுப்புறாரு. அதை பார்த்தோன்னே இவங்க ஏங்க பையனை எதுக்குங்க வீட்டுல தனியா விட்டீங்க? வாட்டர் வாஷ்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், டக்குன்னு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பையனை காணல. அப்புறம் போலீஸ்லாம் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி பெரிய சீன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஊர்ல மறுபடியும் ஒரு குட்டி பையன் காணாம போயிருக்கான். அந்த கதையை கேட்டு வந்ததுல இருந்து இவங்களுக்கு போலீஸ் மேல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. உடனே நைட்டுன்னு கூட பார்க்காம அந்த பிரீஸ்ட வீட்டுக்கு வர வச்சு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி நீங்க தான் என்னோட பையனை எப்படியாச்சும் எனக்கு திரும்ப மீட்டு கொடுக்கணும், தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கெஞ்சி கேக்குறாங்க. இந்த பிரீஸ்டும் சரி ஓகேன்ட்டு அந்த கதவை சீக்கிரமா ரிமூவ் பண்ணுங்க, அது இருந்த இடத்துக்கே நாம இப்ப அதை எடுத்துட்டு போய் உங்க பையனை தீய சக்திகள் இந்த உலகத்துல இருந்து அதுங்களோட உலகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதவை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு இந்த பிரீஸ்ட் அவரோட கண்களை மூடி அவங்க 2 பேரோட கைகளையும் பிடிச்சி அவங்க கண்களையும் மூட சொல்லி அந்த சூனியக்காரி கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவரால் முடியவே இல்லை. உடனே இவரு அந்த இடத்துல சுத்திட்டு இருக்க ஏதாச்சும் நல்ல ஆத்மாக்கள் இருந்தா இவங்களுக்கு உதவி செய்யும்ட்டு பேச ட்ரை பண்ணா சில நல்ல ஆத்மாக்களோட குரல் கேக்குது. நீங்க நம்பிக்கையோட முயற்சி செய்தாதான் நீங்க தேடி வந்த அந்த பையன் கிடைப்பான். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு இதுல நம்பிக்கையே இல்லாம வேண்டா வெறுப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அப்போ திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள போய் காணாம போன எல்லா குழந்தைங்களோட உருவமும் இவங்களுக்கு தெரிய வருது. அதுல இவங்களோட பையனை மட்டும் காணா. ஏன்னு பார்த்தா அவனை இன்னும் அந்த சாத்தான்கள் அவங்களோட உலகத்துக்கு கூட்டிட்டு போகாம இருக்கு. சோ நாம டக்குன்னு போனோம்னா உங்களோட பையனை மீட்டெடுத்துட்டு வந்துடலாம், சந்தேகம் இல்லாம அந்த கதவுக்குள்ள வாங்கன்ட்டு அந்த சூனியக்காரியோட ஆத்மா கிட்ட இந்த பிரீஸ்ட் அவங்களோட பையனை அவங்களுக்கு திரும்ப கொடுத்துடு, அவங்க எல்லாமே இவங்கனால இருக்க முடியாதுன்றாங்கன்னு சொல்ல அந்த சூனியக்காரியோ அவ்வளவு ஈஸியா கூட்டிட்டு போலான்னு நினைச்சிட்டீங்களா, அவனை திரும்பி அனுப்பிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்க இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி என்னோட பையனுக்கு பதில் எங்களை எடுத்துக்கோன்னு சொல்ல அப்போ அந்த சூனியக்காரி எதுலயுமே முழுமையான நம்பிக்கை இல்லாம வளர்ந்த மனுஷ பசங்களோட இளரத்தத்தோட பயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா உங்களோட பையனோட பயத்தை தான் நான் ரசிக்க போறேன். அவன் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்ற வேற நீங்க பண்ணணும்ட்டு அக்ரிமெண்ட்ல சைன்லாம் போட்டு வாங்கி நான் கேட்டதை நீங்க பண்ணலன்னா உங்க பையனை நான் திரும்பி எடுத்துப்பேன்னு சொல்லி அவங்க பையனை அனுப்பிச்சிடுது. அப்புறம் அந்த பிரீஸ்ட் உங்க பையனை எப்படியும் நான் மீட்டு கொடுத்துட்டேன், ஆனா அது கேட்டதை நீங்க பண்ணிடுங்க, இல்லனா அது திரும்ப உங்க பையனை எடுத்துக்கோன்னு சொல்லி இனிமேல் நாம சந்திக்க கூடாது, நீங்களும் அது கேட்டதை பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்ல விடிஞ்சோனா அவங்க பையனை கூட்டிட்டு அந்த அம்மா அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவனும் அப்பா ஏமா வரலன்னு கேட்டா அவர் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு, அதை முடிச்சுட்டு வருவாருன்னு சொல்ல என்ன வேலைடா அதுன்னு பார்த்தா அந்த கதவை திரும்பி புதுசா ரெடி பண்ணி அவர் வேலை பார்த்துட்டு இருக்க ஸ்கூல், அதாவது சின்ன பசங்க அதிகமா இருக்க அந்த ஸ்கூல்ல இந்த கதவை மாட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இதான் அந்த சூனியக்காரியுமே கேட்டிருக்கா. அவங்க பையனை காப்பாத்தணும்ன்றதுக்காக மத்த பசங்களை பத்தி எதுவும் யோசிக்காம இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க.